சென்ற வாரத்திலே ஆண்டவர் சீக்கிரமாக நியாயம் செய்வார், அதற்காக அதுவரைக்கும் பொறுமையோடு இருக்க வேண்டும் என்கிறதை குறித்து நாம் பார்த்தோம். அப்போ ஆண்டவர் சீக்கிரமாக நியாயம் செய்வார் என்று சொல்லும் போது ஆண்டவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கும், அப்பொழுது ஆண்டவர் நியாயம் செய்வார் என்று சொல்லியிருக்கு. அப்போ அது சிலருக்கு அந்த அதுவரைக்கும் பொறுமையோடு இருக்க வேண்டுமா என்கின்ற அந்த அதுவரைக்கும் ஆண்டவர் நியாயம் செய்யாமல் இருக்கிறார் என்றால் ஆண்டவர் ரொம்ப அது சீக்கிரம் அல்ல, அது ரொம்ப தாமதம் என்கிறது போல சிலர் எண்ணுவது உண்டு. அது வீடியோவை போஸ்ட் செய்த போது கூட அதுல ஒரு கமெண்ட் கூட பார்த்தேன். அப்போ தாமதமான ஒரு நீதி என்பதாக கூட போட்டிருந்தது. காரணம், இன்றைக்கு எனக்கு ஒரு அநீதி நடக்கிறது என்றால் நாளைக்கு ஆண்டவர் அதற்கான நியாயத்தை செய்ய வேண்டும், அதுதான் சீக்கிரம். என்னுடைய வாழ்க்கை முடிந்த பிறகு அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருவாரோ அப்பொழுது என்று சொன்னால் அது எப்படி சீக்கிரமாக இருக்க முடியும்? அதுவரைக்கும் பொறுமையோடு இருப்பது என்பது அநியாயம் என்கிறது போல பலர் உணர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுவரைக்கும் பொறுமையோடு இருக்கிறது என்பது ஒரு வேண்டா வெறுப்பாக ஒரு பொறுமையோட இருக்கத்தக்கதான ஒரு எண்ணமாக இருக்க வாய்ப்புண்டு. அது ரொம்ப கடினமான ஒன்று. எதுவரைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டும்? வேதாகம் சொல்லுகிற காரியம் பொறுமை குறித்து நீடிய பொறுமை என்கின்ற வார்த்தை வேதாகம் பயன்படுத்துகிறோம். நாம் நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்போ நீடிய பொறுமை என்பது அது எளிதான ஒன்று அல்ல, அது கடினமான ஒன்று என்று பலர் எண்ணுவது உண்டு. அது சிரமமான ஒன்று, அது வேண்டா வெறுப்பாக பல்லை கடித்துக் கொண்டு சகித்துக் கொண்டிருப்பது போல என்கின்ற எண்ணம் நமக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆனால் வேதாகமும் அதை குறித்து என்ன சொல்லுகிறது? பவுலப்போஸ்தலன் கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலே கொலோசியர்கள் சுவிசேஷத்தை கேட்டு அந்த சுவிசேஷம் அவர்களுக்குள்ளாக பலன் தருகிறது. அதாவது சுவிசேஷம் பலன் தருகிறது என்றால் அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டார்கள். அவர்களை பார்த்து சந்தோஷப்பட்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். ஸ்தோத்திரம் செலுத்திவிட்டு அவர் அடுத்ததாக சொல்லுகிற காரியம், நான் இவர்களுக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொல்லி அந்த கொலோசியில் உள்ள மக்களுக்காக அந்த பவுலப்போஸ்தலன் ஜெபம் பண்ணுகிறார். எதற்காக அந்த கொலோசியில் உள்ள மக்களுக்கு ஜெபம் பண்ணுகிறார்? இவர்கள் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை ஏற்று விசுவாசிகளாகி ரட்சிக்கப்பட்டார்கள். சுவிசேஷம் இவர்களுக்குள்ளாக பலம் தந்தது. ஆகையால் இவர்களுக்கு இனி எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, இவர்கள் வாழ்க்கையிலே பணக்காரர்களாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் ஜபிக்கவில்லை. மாறாக எந்தெந்த காரியங்களுக்காக அவர் ஜபித்தார் என்று சொன்னால், கொலோசியர் 1ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனம், அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலம் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள்ளும் பலம் தருகிறதா இருக்கு. சுவிசேஷம் அவர்களுக்கு பலம் தருகிறது. அடுத்ததாக 9ஆம் வசனம், இது நிமித்தம், அதாவது உங்களுக்குள்ளாக சுவிசேஷம் பலம் தருகிறது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். எதற்காக ஜெபம் பண்ணுகிறோம்? நீங்கள் சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆகவே அதை தொடர்ந்து நீங்கள் சில காரியங்களில் வளர வேண்டும் என்கிறதற்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எந்தெந்த காரியம்? நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும். ஆண்டவருடைய சித்தத்தை ஆண்டவருக்கு எது பிடிக்கும், ஆண்டவருக்கு பிடிக்கிறது உங்களுக்கு பிடிக்க வேண்டும், அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்கிறதற்காக ஆண்டவருக்கு எது பிடிக்கும் என்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நாங்கள் உங்களுக்கு ஜெபம் பண்ணுகிறோம். சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராக நடந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதற்காக சகல நற்கிரியைகளை தர வேண்டும். தேவனை அறிகிற அறிவிலே இன்னும் வளர வேண்டும். ஒரு இடத்துல தேங்கி நின்று விடக்கூடாது. அதற்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக 11ஆம் வசனத்தில் ஒரு காரியத்தை சொல்கிறார். சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் என்று சொல்லி இங்கே பவுலப்போஸ்தலன் அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். சில காரியங்களை நாம் பார்த்தோம். இந்த காரியங்களுக்காக வேண்டுதல் செய்யும் போது அதுல ஒரு குறிப்பிட்ட காரியம்தான், நீங்கள் சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும். பொறுமை என்பது வேண்டா வெறுப்பாக பல்லை கடித்துக் கொண்டு செய்யக்கூடிய ஒன்று அல்ல. பொறுமை இங்க வேதாகம் சொல்லுகிறது சந்தோஷத்தோட கூடிய பொறுமை கூட வருகின்ற ஒரு காரியம். குணாதிசயம் தான் நீடிய சாந்தம். அப்ப அதுக்காக அதுதான் இங்கே தேவையாக இருக்கிறது. சந்தோஷத்தோடு கூடிய ஒரு பொறுமை இங்கே நமக்கு தேவையாக இருக்கிறது. மாறாக பொறுமை என்பதை வெறுப்போடு கூட காட்ட முடியும். நான் பொறுத்து கொண்டிருக்கிறேன், ஆனா உள்ளுக்குள்ளாக வெறுப்பை வைத்திருக்க முடியும், சுமந்து கொண்டிருக்க முடியும். பல்லை கடித்து கொண்டு வேறு வழி இல்லாமல் பைபிள்ல இப்படி சொல்லி இருக்கு, பொறுத்துதான் ஆகணும் என்கின்ற நிலைமையிலும் இருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் வேதாகம் என்ன சொல்லுகிறது? நாம் பொறுமையை
சந்தோஷத்தோடு கூடிய பொறுமை என்று சொல்லுகிறது. அந்த பொறுமையை நாம் பெற்றுக்கொள்வதற்காக அவருடைய வல்லமையின்படி அந்த பொறுமை உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். அதற்காக நீங்கள் பலப்படுத்தப்பட வேண்டும், அதற்காக நான் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன் என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் வேண்டுதல் செய்கிறார். அப்போ நாம் தேவனிடத்திலிருந்து வல்லமையை பெற்றுக் கொள்ளும் போது, அப்ப தேவனை சார்ந்து வாழ வாழ தேவனிடத்திலிருந்து தேவனை சார்ந்து கொள்ளும் போது ஆண்டவரிடத்திலிருந்து வல்லமை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆண்டவர் அதற்குரிய பலனை தருகிறவராக இருக்கிறார். அது முடியாத சாத்தியமில்லாத ஒன்றை ஆண்டவர் சொல்லவில்லை, சாத்தியமுள்ள ஒன்றை சொல்லுகிறார். ஆகவேதான் பவுல் அப்போஸ்தலன் ஜெபிக்கிறார். ஆண்டவரை சார்ந்து வாழும்போது பொறுமையை வேண்டாவிருப்போடு அல்ல, சந்தோஷத்தோடு கூட நாம் அந்த பொறுமையை காண்பிக்க முடியும். பொறுமை நமக்குள்ளாக உண்டாகக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஏன் பொறுமை தேவை சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவர் சீக்கிரத்திலே நியாயம் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சீக்கிரம் என்கிறது நான் எதிர்பார்க்கிற சீக்கிரம் அல்ல. நான் இன்றைக்கு எனக்கு ஒரு நீதி நடக்கிறது, நாளைக்கே எனக்கு அதுக்குரிய பலன் காண வேண்டும் என்கிறது அல்ல. அதுக்கு பொறுமையே தேவையில்லை, அதுக்கு பொறுமையே தேவையில்லை. ஒரு நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பார்வையிலே உள்ள சில குறைபாடுகள் என்னவென்றால், இன்று எனக்கு இந்த பூமியில ஒரு அநீதி நடக்கிறது, அதற்கு நியாயம் நாளைக்கே நடக்க வேண்டும், அதுதான் சீக்கிரம் என்று நான் சொல்லுகிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, அது அல்ல சீக்கிரம். இந்த பூமியில வாழ்கிற வரைக்கும் உனக்கு உரிய பரீட்சை காலம்தான். உனக்கு போராட்டம் உண்டு, உலகத்தில் உள்ளவரை போராட்டம் உண்டு, உபத்திரவம் உண்டு. அது வரைக்கும் பொறுமையோடு, அதன் பின்பதாக அதற்காக எல்லா நியாயங்களும் உனக்கு செய்யப்படும் என்று சொல்லும் போது அது ஒரு நீண்ட காலம் போல தோன்றும். அது நம்முடைய பார்வையில் உள்ள குறைபாடு. இப்போ ஒரு குழந்தை 10ஆம் வகுப்பு படிக்கிறது என்று வைத்துக் கொள்ளும். இந்த 10ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தை, அந்த ஒரு குழந்தையிடத்தே பெற்றோர்கள் சொல்லுகிறார், இந்த ஒரு வருடம் நீ கஷ்டப்பட்டு படிக்க வேண்டும், டிவி பார்க்க கூடாது, அது பண்ணக்கூடாது, எல்லா காரியங்களும் தடை செய்யப்பட்டு எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸ் அப்படி இப்படி எல்லாம் செய்கிறார்கள். செய்யும் போது பெற்றோர்கள் என்னது, இதெல்லாம் வெறும் கொஞ்ச காலம் தான், வெறும் ஒரு வருஷம் தான், ஒரு வருஷம் நீ கஷ்டப்பட்டால் போதும். வெறும் சொல்லும் போது எப்படி சொல்லுகிறார்கள், வெறும் ஒரு வருஷம் தான், அல்லது இன்னும் சொல்ல போனால் ஒரு 12ஆம் வகுப்பு வரைக்கும் 10லிருந்து 12, வெறும் 3 வருஷம் தான், இப்படி சொல்றதுக்குள்ள போய்விடும் என்று சொல்லி பெற்றோர்கள் சொல்லி ஊக்கப்படுத்துவது. ஆனால் அந்த குழந்தை, அந்த படிக்கின்ற பிள்ளையை பொறுத்த வரைக்கும் 3 வருஷமா, இல்லை 10ஆம் வகுப்புண்டா ஒரு வருஷம் கஷ்டப்படணுமா, இது எப்படி சின்ன பீரியடு பெரிய பீரியட் என்பதாக தோன்றும். அது அவர்களுடைய மனநிலை. ஆனால் வெளியிலிருந்து பார்க்கின்ற பெற்றோர்களுக்கு எப்படி தெரியும், 3 வருஷம் டக்குன்னு போயிடும், அதுக்கு பிறகு அவனுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்று எண்ணுவதுண்டு அல்லவா? அதை போலத்தான் நாம் குறுகிய மனநிலையில் இந்த உலக உட்பட்டு பார்க்கிறதுனால் ஆண்டவர் வருகையின் போது நமக்கு செய்யப்படுகிற நீதி என்பது அவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டுமா என்கிறது போல தோன்றுகிறது. ஆனா ஆண்டவருடைய பார்வையிலே அதன் பிறகு என்கிறது ஒரு பெரிய நீண்ட காலம், எல்லையில்லா காலம். அந்த அடிப்படையில பார்க்கும்போது இது என்னது, ஒரு சின்ன ஒரு பீரியட் தான். அப்ப இது ஒரு சீக்கிரமான ஒரு காலம் தான். அது வரைக்கும் நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும். சரி, ஏன் பொறுமையோடு இருக்க வேண்டும்? ஏதாகலும் ஒரு காரணம் இருக்கிறதா நான் பொறுமையோடு தான் இருக்க வேண்டும் என்கிறதற்கு? ஆமா, முதலாவது ஆண்டவர் நம்மிடத்திலே பொறுமையாக இருக்கிறார். நாம் ஏன் பொறுமையோடு இருக்க வேண்டும்? காரணம், ஆண்டவர் நம்மிடத்திலே பொறுமையாக இருக்கிறார். ஆண்டவர் எந்தெந்த விதங்களிலே நம்மிடத்திலே பொறுமையாக இருக்கிறார் தெரியுமா? 2 பேதுரு புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலே பேதுரு எழுதுகிறார். 2 பேதுரு 3:9, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாக இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் பொறுமையோடு இருக்கிறார். பாருங்கள், ஆண்டவர் நினைத்தால் என்னது, ஒரு நிமிடத்திலே ஒட்டுமொத்த பேரையும் அழித்து விட முடியும். ஒரு மனிதன் தவறு செய்கிறான், பாவம் செய்கிறான் என்று சொன்னால் இமீடியட்டாக எல்லாரையும் அழித்து விட முடியும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்யவில்லை, நம்மை அழிக்கவில்லை. ஆண்டவர் நம்மிடத்திலே பொறுமையாக இருக்கிறார். நாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். எவ்வளவு காலம் காத்திருக்கிறார், இது எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. ஆண்டவர் நீதி இல்ல, உடனடியாக நீதி செய்ய வேண்டும் நாம் நினைக்கிறோம் அல்லவா? இன்னைக்கு பண்றதுக்கு இன்னைக்கே கிடைக்க வேண்டும் என்று ஆண்டவர் அப்படி நினைத்தால் நாம இந்த பூமியில இருந்திருக்க மாட்டோம், அப்படித்தானே? அப்போ
காரணம் இந்த பூமியில் உள்ள எந்த மனிதர்களும் நல்லவர்கள் அல்ல. அப்ப ஆண்டவர் மனிதர்கள் மீது நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அப்ப ஆண்டவர் என் மீது பொறுமை உள்ளவராக இருக்கிறார் என்று சொன்னால் அவரிடத்திலிருந்து பொறுமையை பெற்றுக் கொண்ட நான் என் பொறுமையை காண்பிக்க கூடாது. 1 தீமோத்தேயு புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே பவுலப்போஸ்தலன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15, 16. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். இப்போ பவுல் தானே சொல்லுகிறார், ஆண்டவர் பாவிகளை காப்பாற்றுவதற்காக வந்தார். அப்படி காப்பாற்ற வந்த பாவிகளிலே முக்கியமான ஒரு பிரதான பெரிய பாவி நான். அப்படி இருந்தும் நான் பிரதான பாவியாக இருந்தும் ஆண்டவர் என்ன செய்யவில்லை, அழிக்கவில்லை. மாறாக என்னிடத்திலே பொறுமையாக இருந்திருக்கிறார். அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவிடத்திலே விசுவாசமாக இருக்கிறவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும்படி, ஒரு உதாரணமாக இருக்கும்படியாக பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவள் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படி இரக்கம் பெற்றேன். பாருங்கள், பவுல் இங்கே சொல்லுகிறார், நான் ஒரு பெரிய ஒரு பாவி. ஆண்டவர் எனக்கு தக்கதான ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் உடனடியாக என்ன செய்திருக்கலாம், அழித்திருக்கலாம். ஆனால் என்ன செய்யவில்லை, அழிக்கவில்லை. மாறாக எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படிக்கு தக்கதாக நான் இரக்கம் பெற்றவனாக இருக்கிறேன். இது எனக்கு மட்டுமல்ல, நான் ஒரு உதாரணம். இதை போல இனிமேல் இயேசு கிறிஸ்துவிடத்துல யாரெல்லாம் விசுவாசமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் ஒரு உதாரணமாக இருக்கத்தக்கதாக ஆண்டவர் இந்த காரியத்தை செய்திருக்கிறார். ஆண்டவர் பொறுமையாக இருந்து ஒரு பிரதான பாவியாகிய என்னை மன்னித்து என்னிடத்துல பொறுமையாக இருக்க, என்னை அழிக்காமல் என்னை வைத்திருந்தார். நான் திரும்புவேன் ஆண்டவரிடத்திலே, ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்று நான் ஆண்டவருடைய பக்கமாக திரும்புவேன் என்று ஆண்டவர் காத்து என்னிடத்துல பொறுமையாக இருந்திருக்கிறார். அது எனக்காக மட்டுமல்ல, இனிமேல் இதே போல பிரதான பாவிகளாகிய மற்ற பாவிகளுக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. அவர்களும் இரக்கம் பெற முடியும் என்கிறதற்கு நான் ஒரு உதாரணம் என்று சொல்லி பவுல் சொல்லியிருக்கிறார். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலே பொறுமையாக இருக்கிறார். ஆகையால் நான் பொறுமையாக இருக்க முடியும். ரோமர் 2:4 பவுலப்போஸ்தலன் சொல்லும் போது, தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய பொறுமை, தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறார். அதை அசட்டை பண்ணுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய பொறுமையை மதிக்காமல் இன்னும் நிர்வசாரமாக இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இருந்தும் ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறார். பாருங்க, அப்ப ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறபடியால் ஏன் நான் பொறுமையாக இருக்கிறேன்? ஆண்டவர் என்னிடத்துல பொறுமையாக இருக்கிறார். நான் செய்கிற அநியாயங்கள், நான் செய்கிற ஆண்டவருக்கு விரோதமாக செய்கிற துரோகங்கள், ஆண்டவருக்கு விரோதமாக செய்கிற பாவங்கள் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டிருக்கிறார். அப்போ ஆண்டவர் என் மேல் பொறுமையாக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் சாதாரண பொறுமை அல்ல, நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். எவ்வளவு நல்லது. நாம் சில வேளைகளை நினைப்போம், நான் எனக்கு விரோதமாக இவர்கள் இப்படி எல்லாம் செய்கிறார்கள், நான் ஏன் இப்படி பொறுக்க வேண்டும் என்றெல்லாம் நினைப்போம் அல்லவா? கணக்கு போட்டு பார்த்தால், நாம் ஆண்டவருக்கு விரோதமாக செய்த பாவத்தை எண்ணி பார்த்தால், ஆண்டவர் இதே போல நினைத்தால் என்ன ஆகுது நம்முடைய நிலைமை? அப்போ ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறார். ஆகையால் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். மத்தேயு 18ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சுட்டிக்காட்டு. அதுல ஒருவன் ஒரு பெரிய எஜமானத்திலே 10,000 பணம் கடன் வாங்கி இருக்கிறான். அவன் திருப்பி கொடுக்க முடியவில்லை. அப்பொழுது அந்த பணம் கொடுத்தவன் பணத்தை திரும்ப கேட்கும் போது நடக்கிற அந்த காரியத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல 26வது வசனம், அந்த பணத்தை கேட்கிறவனிடத்திலே அந்த பணத்தை கொடுத்தவனிடத்திலே அந்த பணத்தை வாங்கினவன் சொல்லுகிறான். 26ஆம் வசனம், அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாக இரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அப்போ பாருங்கள், இவன் கொடுக்க வேண்டியவன் இன்னும் என்னது கொடுக்க முடியவில்லை. ஆனால் என்னிடத்துல பொறுமையாக இரும் என்று சொல்லும் போது என்ன செய்கிறார்? அந்த எஜமான் பொறுக்கிறார். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டார். எவ்வளவு பெரிய பொறுமை பாருங்கள். அவன் நிஜமாக ஒரு 10,000 கொடுக்க வேண்டி இருக்கிறது, 10,000 தாலந்து கொடுக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் என்னது, மன்னித்து விட்டான், பொறுக்கிறார். ஆனால் அதே வேளையிலே இவனுக்கு என்னது ஒரு வாய்ப்பு வருகிறது. இவனிடத்திலே ஒருத்தன் 100 தாலந்து கடன்பட்டவனாக இருக்கிறான். 29வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து
என்னிடத்திலே பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து இருக்கிறேன் என்று சொல்லி அவனை வேண்டான். அப்ப அவனுக்கு கீழாக ஒருத்தன் 100 வாங்கி இருக்கிறான்ல, அந்த 100 வாங்கினவன் அந்த 100 கடன் கொடுத்த இப்ப கொஞ்சம் ஒரு பொறுமையை பெற்றான் இல்ல, அந்த ஆண்டவனிடத்திலிருந்து பொறுமையை பெற்றுக் கொண்டான் அல்லவா, ஒரு மன்னிப்பை பெற்றுக் கொண்டான் அல்லவா, அவன் தான் இவனுக்கு 100 கொடுத்தவன். இந்த 100 கொடுத்தவன் அவனிடத்துல வந்து கேட்க, என்னிடத்துல கொஞ்சம் பொறுமையாக இருந்து நான் எப்படியாவது கொடுக்கிறேன் என்று சொல்லும் போது அவனால் பொறுக்க முடியவில்லை. இவன் அவனுடைய ஆண்டவனிடத்திலிருந்து பொறுமையை பெற்றுக்கொண்டான். அவர் பொறுத்தார், இவன் செய்த எல்லா காரியங்களையும் பொறுத்தார், இவன் கொடுக்க வேண்டிய கடனை பொறுத்தார். ஆனால் அவனுக்கு கீழாக இருக்கிற ஒரு மனிதனிடத்தில் இவனால் பொறுமையை காண்பிக்க முடியவில்லை, அவனை பொறுக்க முடியவில்லை. மாறாக அவனை தண்டிக்கக்கூடிய நல்ல இடத்துக்கு போகிறான். ஆகவே இதை கண்டுகொண்டு வருகிற இதில் கேள்விப்பட்ட அவனுடைய ஆண்டவன் என்ன செய்கிறான் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்? 33ஆம் வசனம், நான் உனக்கு இறங்கினது போல நீ உன் வீழைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் பாத்திக்கிறவர்களிடத்திலே அவனை ஒப்பு கொடுத்தான். பாருங்க, நான் உன்னிடத்திலே இறங்கினேன், நான் உன்னிடத்திலே பொறுமையாக இருந்தேன், ஆனால் நீ என்ன செய்யவில்லை, அதே போல நீ இறங்க வேண்டி வேண்டியதா இருந்தது என்று சொல்லி அவனை அந்த உபாதிக்கிறவர்களிடத்திலே அவனை கொடுத்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஏன் நான் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது? ஆண்டவர் நம்மிடத்திலே பொறுமையாக இருக்கிறார். அப்ப ஆண்டவர் என்னை பொறுத்திருக்கிறார் என்கிறதை உணர்ந்தால், அன்பை காட்டி இருக்கிறார், அதை நான் உணர்ந்தால் அன்பு காட்ட வேண்டும். அவரிடத்திலே பொறுமையை காட்டி இருக்கிறார், நீடிய பொறுமையாக இருக்கிறார், ஆகவே நானும் நீடிய பொறுமை உள்ளவனாக இருக்க வேண்டும். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து ஒரு பொறுமையினுடைய ஒரு சிறந்த உதாரணம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு பொறுத்தார் என்கிறதை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆண்டவர் பாவிகள் நம் மீது பொறுமையாக இருக்கிறார். நம் நிமித்தம் எந்த அளவிற்கு, எந்த விதமான சூழ்நிலைகளிலே, எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு அவருடைய பொறுமை இருந்தது. இங்க பூமியில மனிதனாக வந்த போது, மனிதனாக வந்த இயேசு கிறிஸ்து ஒரு மாதிரி, நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறார். அப்படிப்பட்டவர் எந்த அளவுக்கு பொறுமையாக இருந்தார் என்று சொல்லி எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே 1 to 3 வசனங்களிலே எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார். ஆகையால் மேகம், அதாவது 11ஆம் அதிகாரத்திலே விசுவாசத்தினால் வாழ்க்கை நடத்தினவர்களை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர்களை குறித்து இத்தனை மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து நோக்கி அவரை மாதிரியாக பின்பற்றி அவர் வழிகளை பின்பற்றி அப்படி பொறுமையாக நாம் ஓடக்கடவும் என்று சொல்லிவிட்டு, இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு பொறுமையாக இருந்தார் என்று சொல்லி 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டார். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரஸ்திலே வெற்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அவருக்கு முன்பாக ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அந்த சந்தோஷம் எப்பொழுது கிடைக்கும்? இன்னைக்கு பொறுமையாக இருந்தால் அடுத்த 10 நிமிஷத்திலே, 1 நிமிஷத்திலே, 1 மணி நேரத்திலே சந்தோஷம் கிடைக்கும். அப்படி அல்ல. அவர் எதிர்கால சந்தோஷம் என்று சொன்னால் ஏசாயாவை குறித்து எழுதும் போது, அவர் தம்முடைய ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார், தம்முடைய தாசனை பற்றும் விசுவாசத்தினால், அதுல தாசனை பற்றும் அறிவினால் அநேக மக்கள் நீதிக்குட்படுவார்கள். அதுதான் அவருடைய சந்தோஷம். இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவினால், இயேசு கிறிஸ்து இப்படி கஷ்டங்கள் படுவதனால், இப்படி அந்த கஷ்டங்கள் படும்போது பொறுமையோடு சகிப்பதனால் எதிர்காலத்திலே அநேக மக்கள் ஆண்டவரால் மீட்கப்படுவார்கள், அழிந்து போகிற மக்கள் காப்பாற்றப்படுவார்கள். அதுதான் அவருக்கு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தின் பொருட்டு, எதிர்கால சந்தோஷத்தின் பொருட்டு, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணவில்லை. அந்த நேரத்திலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவமானப்பட்டார், நிர்வாணமாக சிலுவையிலே தொங்கினார். எல்லாரும் பார்க்கத்தக்கதாக அவரை அவமானப்படுத்தினார்கள். நீ தேவனுடைய குமாரன் சொன்னாயே, நீ தேவனுடைய குமாரனாக இருந்தால் என்னது, கீழே இறங்கி வா என்றெல்லாம் அவரை அவமானப்படுத்தினார்கள், துப்பினார்கள், பரியாசம் பண்ணினார்கள். அவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு வாழ்ந்த காலத்திலும் அவருடைய சகோதரர்கள் கூட அவரை மதிக்கவில்லை. தன்னுடைய ஒரு தீர்க்கதரிசியுடன் தன் சொந்த வீட்டிலும் ஊரிலுமே அன்றி இறங்கும் காணியவனம் அடையான் என்று சொல்லி கூட இயேசு கிறிஸ்து சொல்லி இருப்பார். அப்போ தன்னுடைய வீட்டில் உள்ளவர்களும் மதிக்கவில்லை, சமுதாயத்தில் உள்ளவர்களும் மதிக்கவில்லை. அவரால் நன்மை பெற்றவர்களும் என்ன செய்தார்கள்? அவரை கண்டுகொள்ளாமல் போய்விட்டிருக்கிறார்கள். சமுதாயத்தால் நாம் ஒதுக்கி வைக்கப்படுவோம் என்று சொல்லி ஒதுங்கி போனவர்கள் உண்டு. அப்போ எல்லா விதத்திலும் அவர் அவமானப்பட்டிருக்கிறார். ஆனால் அந்த அவமானத்தை என்ன செய்தார்? பொறுமையோடு சகித்தார்.
காரணமே அவருக்கு எதிர்காலத்திலே வைக்கப்பட்டிருந்த சந்தோஷம் பெரிதாக இருந்தது. இந்த வேளையிலே நான் பொறுமையோடு சகிக்கவில்லை என்றால், இந்த விடத்திலே நான் பொறுமையை இழந்தேன் என்று சொன்னால், எதிர்கால சந்தோஷம் என்பது பல மக்களுடைய மீட்பு, பல மக்களை நரகத்திலிருந்து ஆண்டவர் பக்கம் திருப்புவது. அதுதான் ஆண்டவருக்கு சந்தோஷம். அந்த சந்தோஷம் வராமல் போய்விடும், அந்த நிகழ்வு நடக்காமல் போய்விடும் என்கிறதற்காக எதிர்காலத்திலே அப்படி ஒரு பெரிய சந்தோஷம் காணப்பட வேண்டும். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அப்ப அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இங்கே வந்து இவ்வளவு பாடுகள் பட்டு அவமானப்படுகிறார். அந்த சந்தோஷத்தின் பொருட்டு இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? எல்லாவித பாடுகளையும் அவமானத்தையும் சகிக்கக்கூடியவராக, பொறுமையோடு சகிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே இதை காண்பித்து 3ஆம் வசனத்தில் எபிரேயர் 12:3 சொல்லப்படுகிறது. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை நினைத்து கொண்டு நாம் பொறுமையோடு சகிக்க வேண்டும், அந்த பொறுமையோடு நடக்க வேண்டும், பொறுமையை காண்பிக்க வேண்டும். இப்போ முதலாவது இயேசு கிறிஸ்து என் மீது பொறுமையாக இருக்கிறார், ஆகவே நான் பொறுமையை காண்பிக்க கடனாளியாக இருக்கிறேன். ஃபர்ஸ்ட், ஆண்டவர் பொறுமையை காண்பிக்கவில்லை என்றால் என்னாகும்? நான் காப்பாற்றப்படவே முடியாது. ஆண்டவர் என்னிடத்துல நீடிய பொறுமையாக இருக்கிறார். இரண்டாவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே மனிதனாக வந்தபோது அதுவும் நமக்காகத்தான். அவர் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போன பிறகும், துன்பம் அனுபவித்து அவமானப்பட்ட பிறகும் பொறுமையோடு சகித்தார். அதை நாம் பார்த்து, அவரே உலகத்தை படைத்தவரே இவ்வளவு அவமானப்பட்டிருக்கிறார், அப்போ அதை பொறுமையோடு சகித்திருக்க சந்தோஷத்தின் பொருட்டு அவர் சகித்துக் கொண்டார். அவரே அவ்வளவு சகித்திருக்கிறார் என்று சொன்னால் நான் சாதாரண, அப்போ சகிக்கலாம். அப்போ அவர் இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது. பேதுருவும் இதைத்தான் சொல்லுகிறான். 1 பேதுரு புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 20 படிக்கிறோம். 1 பேதுரு 2:20, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் ஒரு குற்றம் செய்கிறீர்கள், அப்போ வேற வழி இல்லை, சகிக்கிறீர்கள். அது அல்ல, தவறே செய்யல, ஆனா உங்களுக்கு ஒரு அநீதி நடக்கிறது, அதுல ஒரு பொறுமையோடு சகிக்கிறது தான் காரியம். நீங்கள் குற்றம் செய்தது அது நிமித்தம் ஒரு பாடு வருகிறது என்றால் அது நீங்கள் செய்த தவறினுடைய விளைவு. ஆனால் நீங்கள் தவறு செய்யவில்லை, ஆனால் உங்களுக்கு ஒரு குற்றம் நடக்கிறது போல தெரிகிறது, உங்களுக்கு ஒரு உபத்திரவம் வருகிறது என்றால் அதை சகிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அதைத்தான் செய்தார். 1 பேதுரு 2:20, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். இயேசு கிறிஸ்து எதை நமக்கு மாதிரியாக வைத்திருக்கிறார்? அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி நமக்கு மாதிரியை பின்பற்றிருக்கிறார். அந்த அடிச்சுவடு எதை? கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வருவார். அப்புறம் இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார். அவர் தீமை செய்து குற்றம் செய்து அடிக்கப்படவில்லை, அவர் நன்மை செய்கிறார். அந்த நன்மை செய்த பிறகும் அவருக்கு என்னது? உபத்திரம் வருகிறது, பாடு வருகிறது. அப்ப அதைத்தான் நமக்கு முன்மாதிரியாக வைத்திருக்கிறார். அந்த அடிச்சுவடுகளை நாம் நடக்க வேண்டும். அவரை குறித்து சொல்லப்பட, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. மாறாக அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், திட்டும் போது அவர் பதிலுக்கு திட்டவில்லை, பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், பாடுபடும் போது பதிலுக்கு பயமுறுத்தவில்லை, நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். அப்ப இதுதான் நமக்கு மாதிரியாக வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரியாக இருக்கிறார். அவர் பாடுபட்டு அதிலே பொறுமையோடு சகித்து நமக்கு ஒரு மாதிரியை காண்பித்திருக்கிறார். ஆகையால் நாம் பொறுமையோடு, அந்த மாதிரியை பின்பற்றி நாம் பொறுமையோடு சகிக்க வேண்டும் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரியாக இருக்கிறார், அதுதான் முக்கியமானது. ஆனால் இதே வழிகளிலே அநேக மக்கள் பாடுபட்டிருக்கிறார்கள். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்தலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள் அல்லவா? அப்போஸ்தலர்களை வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்கள்.
அவர்களை நாம் திருஷ்டாந்தமாக உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு எடுத்துக்காட்டாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். எதற்கு? துன்பப்படுத்தலுக்கும் அதை பொறுமையோடு சகித்துக் கொள்ளுதலுக்கும், துன்பப்படுத்தலுக்கும் நீடிய பொறுமைக்கும். நீடிய பொறுமைக்கு அவர்களை உதாரணமாக நீங்கள் வைத்துக் கொண்டு நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்க ஒரு உதாரணமாக யாக்கோபு சொல்கிறார், யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் மிகுந்த இருக்கமும் இரக்கம் உள்ளவராக இருக்கிறாரு. அப்போ யோபுடைய வாழ்க்கையில என்னது? அவர் பொறுமையோடு சகித்தார். கர்த்தருடைய செயலின் முடிவு எப்படி இருந்தது? ஆசீர்வாதமாக அமைந்தது. அதே போல நாமும் நம்முடைய இந்த பூமியில் உள்ள வாழ்க்கையில பொறுமையோடு சகிக்கும் போது முடிவு எப்படி இருக்கும்? அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. நமக்கு முன்பாக ஆண்டவர் பல உதாரணங்களை வைத்திருக்கிறார். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய மாதிரியாக இருக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்து நமக்காக பாடு சகித்திருக்கிறார். அந்த பாடலே அவர் பொறுமையை காண்பித்திருக்கிறார். அவர் சிறந்த உதாரணமாக இருக்கிறார். ஆகையால் நாம் பொறுமையை காண்பிக்க வேண்டும். அடுத்ததாக நாம் ஏன் பொறுமையோடு இருக்க வேண்டும், நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும்? காரணம், அது ஆண்டவருக்கு ஒரு பிடித்தமான ஒரு செயல். நாம் நன்மை செய்கிறோம், நன்மை செய்கிறது நிமித்தம் நமக்கு ஒரு பாடு வருகிறது. அந்த பாடுகளை நாம் சகிக்கிறோம் என்று சொன்னால், அந்த பாடுகளை பொறுமையோடு இருக்கிறோம் என்று சொன்னால், அந்த பாடுகளில் நாம் சந்தோஷமாக பொறுமையோடு இருக்கிறோம் என்று சொன்னால், அது ஆண்டவருக்கு மிகவும் பிடித்தமான செயல். இதை லாஸ்டாக படித்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனம், நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். அப்போ அது தேவனுக்கு முன்பாக ஒரு நலமான காரியமாக இருக்கும் என்று சொல்லி இங்கே பேதுரு சொல்லுகிறார். அப்போ நாம் நன்மை செய்கிறோம், ஆனால் அது நிமித்தம் ஒரு பாடு வருகிறது. அந்த பாடுக்கு எதிராக நாம் இறங்குவதல்ல, அந்த இடத்துல நம்முடைய பொறுமையை கைவிடுவதல்ல, மாறாக அந்த பாடு பொறுமையோடு சகிப்பது என்பது தேவனுக்கு நம்மை குறித்த ஒரு பிடித்தமான செயலாக இருக்கிறது, தேவனுக்கு பிரியமான ஒரு செயலாக இருக்கிறது. ஆகையால் நாம் பொறுமையோடு காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடுத்ததாக நாம் ஏன் பொறுமையாக இருக்க வேண்டும், நீடிய பொறுமை உள்ளவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அது சோதனையில் வெற்றி பெறுவதற்கான ஒரு குணாதிசயமாக இருக்கிறது. பூமியிலே ஒரு வாழ்க்கையிலே சோதனைகள் உண்டு. அந்த சோதனையிலே நாம் வெற்றி பெறுவதற்கு பொறுமை அவசியமாக இருக்கிறது. யாக்கோபு புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 3, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவராக இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை, அது ஒரு பரீட்சையாக இருக்கிறது. விசுவாசம் சோதிக்கப்படுவதற்கான ஒரு பரீட்சை. அந்த பரீட்சை பொறுமையை உண்டாக்கக்கூடிய, இந்த பொறுமை என்கின்ற குணாதிசயத்தை உண்டாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆகவே அந்த இடத்துல நாம் பொறுமையை காக்க வேண்டும். ஆகவே அந்த இடத்துல அது துன்பம், பாடு எப்படியாக இருந்தாலும் அதை சகிக்க வேண்டும், சந்தோஷமாக அதை சகிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற காரியம் 3ஆம் வசனத்திலே, உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையும் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம். இப்போ ஒரு உபத்திரவம் பிரச்சனை வருகிறது, ஆனால் அதை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். ஏன்? இந்த உபத்திரவம் என்ன செய்கிறது? பொறுமை பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது. பொறுமை என்ன செய்கிறது? நம்மை முழுமையாக்குகிறது. அது நம்ம அந்த பரீட்சையிலே வெற்றி பெற வைக்கிறது. நம்முடைய அது ஒரு சோதனை, அந்த சோதனையில வெற்றி பெறக்கூடிய ஒரு காரியம் பொறுமையாக இருக்கிறது. காரணம், இந்த பொறுமை இல்லாத காரணத்தினால் அநேக மக்கள் அந்த பரீட்சையில தோற்று போய் இருக்கிறார்கள். ஆகவே பரீட்சையிலே வெற்றி பெறுவதற்கு பொறுமை அவசியமாக காணப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால், ஒரு மனிதன் தேவனை விசுவாசிக்கிறான், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறான். அவன் எதற்காக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறான், அவன் உண்மையிலே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் தானா என்கிறதை அறியக்கூடியதுதான் அந்த பரீட்சை.
அப்போ அவன் ஒரு மனிதன் உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறானா இல்ல அவன் போலியான விசுவாசியா என்கிறதை அறியக்கூடிய தான் அந்த பரீட்சையாக காணப்படுகிறது. அப்போ உண்மை கிறிஸ்தவன் யார் என்பதை கண்டுகொள்வதற்கு பொறுமை அவசியமாக இருக்கிறது. யார் எவ்வளவு துன்பமான சூழ்நிலையிலும் அதை பொறுமையாக ஹேண்டில் பண்ணுகிறார்களோ, அதை சகித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் தேவன் பேருள்ள விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார். இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் அநேக அற்புதங்களை காண்பித்து அழைத்துக் கொண்டு வருகிறார். அழைத்துக் கொண்டு வந்து அந்த வனாந்திரத்தில் பாதையில் வரும்போது அவர்களுக்கு உணவு பற்றாக்குறை, தண்ணீர் பற்றாக்குறை எல்லாம் வருகிறது. அவர்கள் என்ன செய்ய அந்த அதெல்லாம் ஒரு துன்பங்கள் தானே. அப்ப அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பொறுமையை கை கொள்ளவில்லை, மாறாக ஆண்டவருக்கு எதிராகவே களமிறங்குகிறார்கள். ஆண்டவருக்கு எதிராக முறுமுறுக்கிறவர்களாக மாறுகிறார்கள். இங்கே பொறுமை இழக்கப்படுகிறது. இல்லை, ஆண்டவர் இவ்வளவு காரியத்தை அழைத்துக் கொண்டு வந்தார், நாம் பொறுமையோடு இருப்போம், ஆண்டவர் ஒரு நாள் கண்டிப்பாக சொன்னதை நிறைவேற்றுவார், ஆண்டவர் கண்டிப்பா வாக்கு கொடுத்திருக்கிறார், கானான் தேசத்துக்கு கூட்டிக் கொண்டு போவேன் என்று. எனது ஆகவே பொறுமையாக இருப்போம் என்று சொல்லி இருக்கவில்லை, மாறாக எங்களை கொல்வதற்காக இங்கே அழைத்துக் கொண்டு வந்தீர் என்று சொல்லி ஆண்டவருக்கு எதிராக கலகம் பண்ணுகிறவர்களாக இருந்தார்கள். மோசே மேலே மலைக்கு மேலே ஏறி போய் சில நாட்கள் காணவில்லை. அப்போ என்னது, அது வரைக்கும் பொறுத்துக் கொள்ளிருக்க மனவில்லை. ஒரு 40 நாள் தான். என்ன செய்கிறார்கள்? இல்லை, மோசைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது, எங்களுக்கு வேற தெய்வங்களை உண்டாக்கித்தாரு, நாங்கள் பார்க்கத்தக்கதாக ஒரு தெய்வம் வேண்டும் என்று சொல்லி தெய்வத்தையே அவர்கள் கற்பனையில் உருவான ஒரு கண்டுகுட்டியை உருவாக்கி தெய்வம் என்று சொல்லி வைக்கிறார்கள். பொறுமை இல்லை. ஆகவே புதிதாக நம் மனதுக்கேற்ற தெய்வங்களை உருவாக்கக்கூடிய இதிலேயே காணப்படும். அந்த கண்டுகுட்டிக்கு பெயரை என்ன வைக்கிறார்கள்? கர்த்தர் என்றுதான் பெயர் வைக்கிறார்கள். ஆனால் அது உண்மையான கர்த்தர் அல்ல, இவர்கள் மனதில் இருக்கின்ற வடிவத்தின்படியான ஒரு கடவுள். இன்றைக்கும் அதே போலதான் மனிதர்களுக்கு பொறுமை இல்லை. வேதாகமம் சொல்லுகிற வார்த்தையை பின்பற்றி நடப்பதற்கு எதுவான பொறுமை இல்லாதபடியால் அந்த தங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ப கடவுள்களை உருவாக்குகிறார்கள். பேரை இயேசு என்றுதான் வைத்துக் கொள்வார்கள். நாங்களும் இயேசுவைத்தான் போதிக்கிறோம் என்று சொல்வார்கள், இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷத்தை தான் அறிவிக்கிறோம் என்று சொல்வார்கள். ஆனால் அது வேற ஒரு இயேசு. அவர்கள் தங்களுடைய கற்பனையிலே உருவாக்கின வேறொரு இயேசுவை மக்களுக்கு காண்பிக்கிறார்கள். உங்களுக்கு பிரச்சனை வராது, உங்களுக்கு உபத்திரவம் கிடையாது என்று சொல்லி புதிதா வேறொரு இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறார்கள். இதுக்கு காரணம் என்ன? பொறுமையின்மை, நீடிய பொறுமை இல்லாமைதான் ஒரு காரியமாக இருக்கு. அப்போ உண்மையான ஒரு விசுவாசியை காண்பிப்பது எதுவாக இருக்கிறது? பொறுமையாக இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்திலே 13ஆம் அதிகாரத்திலும் 14ஆம் அதிகாரத்திலும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கடைசியிலே மக்களை துன்பப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. மிக 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 கொடூரமான துன்பப்படுத்துகிற ஒரு காரியம். அதிலே யார் நிலைத்திருப்பார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக்கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினார். அப்போ பாருங்கள், அப்படிப்பட்ட துன்பம் வரும்போது யார் நிலைந்து இருப்பார்கள்? துன்பம் வந்தாலும் நான் ஆண்டவருக்காக நிற்பேன் என்று யார் நிற்கிறார்கள்? பொறுமை உள்ளவர்கள். அதுதான் அவர்கள் உண்மையான விசுவாசிகள் அங்கே விளங்குகிறவர்களாக இருக்கிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 13:10. சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும், பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். பொறுமை எதிலே விளங்கும்? யாருடைய பொறுமை விளங்கும்? பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். அப்போ ஒரு பிரச்சனை துன்பம் வரும்போது அது அந்த சூழ்நிலையில தான் ஒரு விசுவாசம், ஒரு மனிதனுடைய உண்மையான விசுவாசியா என்கிறது விளங்கக்கூடியதாக இருக்கிறது. இதிலே பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். பொறுமை விசுவாசத்தோடு இணைந்து காணப்படும் போது அவன் பரிசுத்தவனாக இருக்கிறான். அவன் பரிசுத்தவன் இல்லை என்று சொன்னால் அங்கே பொறுமை காணப்படாது, விசுவாசம் காணப்படாது. அவன் அந்த கள்ளப்போதர்களை பின்பற்றி, இந்த இடத்துல காணப்படுகிற தேவனுக்கு விரோதமான சக்திகளை பின்பற்றி அல்லது அங்கு அவர்களை காம்ப்ரமைஸ் பண்ணி போய்கொண்டே இருப்பான். அப்போ பொறுமை என்ன செய்கிறது? ஒரு உண்மையான விசுவாசியை யா என்கிறதை அடையாளப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆகவே பொறுமை தேவையான ஒன்றாக இருக்கிறது. லூக்கா 21:19 சொல்லப்படுது, உங்கள் பொறுமையினாலே உங்கள் ஆத்துமாக்களை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். உண்மையான ஒரு விசுவாசி சோதனையில நிலை நின்று
தான் ஒரு விசுவாசி என்கிறதை காண்பிப்பதற்கு அந்த பொறுமை என்கின்ற குணாதிசயம் தான் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அடுத்ததாக 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பேதுரு சொல்லுகிற ஒரு காரியம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6லிருந்து படிக்கிறேன். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளில் துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் விலையேறப்பெற்றதாக இருக்கிற விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும். பாருங்கள், விசுவாசம் சோதிக்கப்பட்டு அதனுடைய பலன் எப்படி இருக்கிறது? நீங்கள் உண்மையான விசுவாசி என்று கண்டறியப்படும் போது, உங்களுக்கு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்கள் வெற்றி பெற்றதற்கான அந்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த விசுவாசம் உண்மை விசுவாசியா இல்ல போலி விசுவாசியா என்று கண்டறிவதற்கு ஒரு சோதனை வருகிறது. அந்த சோதனையை எப்படி வெற்றி கொள்ள முடியும்? இங்கே பொறுமை அவசியமாக இருக்கிறது. அடுத்ததாக நாம் ஏன் பொறுமையாக காணப்பட வேண்டும் என்று சொன்னால், அது மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு சாட்சியாக காணப்படுகிறது. நாம் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க முடியும். அடுத்த சந்ததிக்கு நாம் ஒரு நல்ல ஒரு சாட்சியை கடத்தக்கூடியவர்களாக காணப்படக்கூடிய ஒன்று. நாம் ஏற்கனவே படித்தோம். நமக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து ஒரு சாட்சியாக இருக்கிறார். அதற்கு முன்பதாக நாம் யோபு என்கிற ஒரே சாட்சி என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறார். தீர்க்கதரிசிகளை துன்பப்படுத்தலுக்கும் பொறுமைக்கும் மாதிரியாக காட்டி தருகிறார். அதே போல நாம் பொறுமையாக நடந்தால் நாம் நமக்கு பின்பு வருகிறவர்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்க முடியும் என்கிறது நமக்கு வேதம் சொல்லுகிற ஒன்றாக இருக்கு. 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்திலே பவுலப்போஸ்தலன் ஒரு காரியத்தை எழுதுக. 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தெசலோனிக்கேய மக்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம். இந்த தெசலோனிக்கேய சபை மக்கள் துன்பத்தை சகிக்கிறார்கள், உபத்திரவத்தை சகிக்கிறார்கள். நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் எதை காண்பிக்கிறார்கள்? பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறார்கள். மாறாக அவ்வளவு உபத்திரவம் துன்பம் வருகிறது என்று சொல்லி வேண்டாவரப்பாக பல்லை கடித்துக் கொண்டு இருக்கவில்லை. அதாக இதெல்லாம் நடக்கும் என்று நாம் கடந்துதான் போக வேண்டும். கண்டிப்பாக இதற்கு பின்பதாக ஒரு பெரிய வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லி அந்த சந்தோஷத்தின் அடிப்படையிலே இங்கே அதை பொறுமையையும் விசுவாசத்தை காண்பிக்கிறார்கள். அப்ப இதை குறித்து அப்படி அவர்கள் காண்பிக்கிறார்கள் அல்லவா? அதை குறித்து பவுல் என்ன சொல்லுகிறார்? இப்படி காண்பிக்கிறது நிமித்தம், பொறுமையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். பாருங்கள், நீங்கள் இப்படி பொறுமையை காண்பிக்கிறதுனால நான் என்ன செய்கிறேன்? நான் போகிற சபைகளில் எல்லாம் உங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். பாருங்கள், அவர்கள் பல துன்பங்கள் படுகிறார்கள், பல்வேறு உபத்திரவங்களை அனுபவிக்கிறார்கள், ஆனால் அதை பொறுமையோடு சகிக்கிறார்கள், சந்தோஷமாக பொறுமையோடு சகிக்கிறார்கள், விசுவாசத்தை விட்டு விலகவில்லை என்று சொல்லி அவர்களை ஒரு உதாரணமாக வைத்து, தெசலோனிக்கே மக்களை உதாரணமாக வைத்து மற்ற சபைகளுக்கு பவுல் காண்பிக்கிறார். இப்போ நாம் மற்ற மக்களுக்கு சாட்சியாக இருப்பதற்கு நமக்கு அந்த பொறுமை அவசியமாக இருக்கிறது என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் வாக்கு தத்தங்களை பெற்று சுதந்திரித்துக் கொள்வதற்கு பொறுமை அவசியமாக இருக்கிறது. காரணம், ஒரு மனிதன் உண்மையான விசுவாசியாக இருந்தால் மட்டும்தான் வாக்கு தத்தத்தை பெற்றுக் கொள்ள முடியும். விசுவாசத்தினால் தான் வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இப்போ அவன் உண்மையான விசுவாசியா இல்லை என்கிறது எப்படி தெரியும்? ஒரு சோதனை வரும்போதுதான் தெரியும். மற்ற சோதனையில வெற்றி பெறுவதற்கு தேவை பொறுமை என்கின்ற குணாதிசயம் தேவை. அது பொறுமைக்கு அது விசுவாசத்தோடு கலந்ததாக காணப்படுகிறது. அப்ப அந்த விசுவாசத்தை காணப்படும் போதுதான், அந்த பொறுமையோடு காணப்படும் போதுதான் அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இதுதான் எபிரேயர் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார், உங்களுக்கு நம்பிக்கையின் 11 நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாக இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரையும் முடிவறிந்தும் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறோம்.
நீங்கள் அசதியாக இருக்கக்கூடாது. வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். யாரை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும்? நீடிய பொறுமை உள்ளவர்களை, விசுவாசத்தாலும் நீடிய பொறுமையினாலும் வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களா இருக்க அவர்களை பின்பற்றுங்கள். மாறாக உபத்திரவத்தை சகிக்காதவர்களே அல்ல, உபத்திரவத்தை சகிக்கிறவர்களே, அதான் பொறுமையோடு இருக்கிறவர்களை பின்பற்றுங்கள். அப்படி பின்பற்றுகிறவர்களாக இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயமாக உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அதை செய்ய பின்பற்றுங்கள். நீங்களும் அதை அந்த மாதிரி விசுவாசத்திலும் பொறுமையிலும் காணப்படுங்கள் என்பதாக இங்கு எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறதை பார்க்கணும். எபிரேயர் 10:36 இதே காரியத்தை தான் சொல்லுகிறார். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. பொறுமை இருக்கும்போது வாக்கு தத்தம் உள்ளதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அடுத்ததாக நாம் பொறுமையாக இருக்குவதற்கு முக்கியமான காரணம், நாம் எதன் மீது நம்பிக்கையாக இருக்கிறோம் என்கிறதை வெளிப்படுத்துவது நம்முடைய பொறுமையாக இருக்கிறது. நாம் எதன் மீது நம்பிக்கையாக இருக்கிறோம்? இந்த உலகத்தின் மீது நம்பிக்கையாக இருக்கிறோமா? இந்த உலகத்தை அனுபவிப்பதுதான் முக்கியமான எய்ம், அதான் இந்த வாழ்க்கையினுடைய குறிக்கோள், அதான் நம்பிக்கையா? அல்ல, நமக்கு இதை காட்டிலும் ஒரு பெரிய வாழ்க்கை இருக்கிறது, இந்த மரித்தாலும் பிழைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது, மேலான ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அது நாம் இன்னும் காணவில்லை, ஆனாலும் என்னது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கை, அவர் எப்படி இருக்கிறாரோ அவரை போல நாமும் மாறக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்கிறதை நாம் நம்புகிறோமா? எது நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது? நாம் இந்த உலகத்திலே காணக்கூடிய உலகம் இருக்கிறது, இந்த காணக்கூடிய உலகம்தான் முக்கியமானது என்று நம்புகிறோமா? இல்லை காணாத ஒரு உலகத்தை குறித்து வேதாகம் சொல்லுகிறது, ஆண்டவர் நமக்கு அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார், அது சுவிசேஷத்திலே சொல்லப்பட்ட ஒரு காரியம், நித்திய ஜீவன். அதை நம்புகிறோமா? எதை நம்முடைய நம்பிக்கையாக வைத்திருக்கிறோம்? நாம் எதை நம்புகிறோம் என்கிறதை பறைசாற்றக்கூடிய ஒன்று பொறுமையாக இருக்கிறது. ரோமர் 8 25 அதைத்தான் சொல்லுகிறது. நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். 24 அந்த நம்பிக்கையினால நான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். காணப்படுகிறதே நம்புகிறது நம்பிக்கையா அல்ல. இந்த உலகத்துல அனுபவிப்பதுதான் நம்பிக்கை, அது என்றால் நம்பிக்கையா அல்ல. ஒருவன் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அது வரைக்கும் நாம் பொறுமையோடு தான் இருக்க வேண்டும். அப்போ நாம் காணாததை நம்புகிறோம், என்று சொல்லுகிறோம். நான் காணாததைத்தான் நம்புகிறேன், இயேசு கிறிஸ்து வாக்களித்த அந்த வாக்குத்தத்தம் அதைத்தான் நம்புகிறேன், நான் இதுவரைக்கும் கண்ணால் பார்க்கக்கூடாத ஒரு காரியத்தை தான் நம்பிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவோமானால் நாம் பொறுமையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக நாம் பொறுமையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போ இந்த காரியங்களுக்காக நம்மிடத்திலே பொறுமை அவசியமாக இருக்கிறது. அப்போ பொறுமை என்பது இந்த அடிப்படையில பாருங்கள், பொறுமை என்பது ஒரு வேண்டாவெறுப்பாக பின்பற்றக்கூடியது அல்ல. அதற்கு பின்பதாக ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு முடிவில்லாத ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. அந்த மகிழ்ச்சியின் அடிப்படையிலே நாம் பொறுமையை காண்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 1 பேதுரு 4 பேதுரு சொல்லுகிறார், 4 12 பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார், அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார் என்று சொல்லுகிறார். அப்போ இங்க பேதுரு எதற்காக சொல்லுகிறார்? அன்றைக்கு துன்பப்பட்டு கொண்டிருந்தா மக்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உங்களை சோதிக்கும்படியாக உங்கள் நடுவிலே பற்றி எறிகிற அக்கினி என்பதை துன்பத்தை உபத்திரவத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். அதை குறித்து புதுமை என்று, இது என்னடா புதுசா இருக்கு, நான் இது எக்ஸ்பெக்டே பண்ணல என்று சொல்லி தெரியாதீர்கள். இது எக்ஸ்பெக்ட் பண்ணாதான், இயேசு கிறிஸ்து சொன்னதான், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உலகம் உங்களை பகைக்கும், இயேசு கிறிஸ்து சொன்னா, இது புதுமை அல்ல.
புதுமை என்று திகைத்து விடாதீர்கள். எதிர்பார்க்காத ஒன்று என்று திகைத்து விடாதீர்கள் சொல்லப்பட்டது. புதுமை என்று திகையாமல் மாறாக கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்களும் கலிகூர்ந்து மகிழும்படியாக, அப்பொழுது நீங்கள் கலிகூர்ந்து மகிழ்வீர்கள். காரணம் நீங்கள் தேவனால் மீட்கப்பட்டவர்கள். ஆக கலிகூர்ந்து மகிழும்படி அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகளானதால், இயேசு கிறிஸ்துடைய பாடுகளுக்கு நீங்கள் பார்ட்னர் ஆகிவிட்டீர்கள். ஆகையால் சந்தோஷப்படுங்கள். உங்களுக்கு இப்படி புதுமையான ஒரு காரியம் நடந்திருக்கிறது என்று பாராதீர்கள். இப்படி ஒரு பாடு வருகிறது என்றால் அது நான் இயேசு கிறிஸ்துடைய பாடுக்கு நானும் பங்காளியாகி விட்டேன் என்று சொல்லி அது நிமித்தம் சந்தோஷப்படுங்கள். சந்தோஷத்தோடு அதை சகிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. காரணம் நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏன்? கிறிஸ்து உங்களுக்குள்ள தங்கி இருக்கிறார். அப்போ நீங்கள் நிந்திக்கப்பட்டால் அது தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அப்போ நீங்கள் நிந்திக்கப்பட்டால் அந்த நிந்தனை, அந்த தூஷணம் யாருக்கு? ஆவியானவர். அதுதான் சொல்லப்பட்டிருக்குது, அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார். உங்களுக்குள்ளாக ஆவியானவர் தங்கி இருக்கும் போது நீங்கள் நிந்திக்கப்படுகிறீர்கள், அவமானப்படுகிறீர்கள், பாடுபடுகிறீர்கள் என்றால் தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் பங்காளிகளாக இருக்கிறீர்கள் பாடுகளுக்கு. உங்களாலே அவர்களாலே நீங்கள் அல்ல நிந்திக்கப்படுவது, அங்கே ஆவியானவர் நிந்திக்கப்படுகிறார். மாறாக நீங்கள் அதை சகிக்கும் போது, அதிலே பொறுமையாக இருக்கும் போது, அதை ஏற்றுக்கொள்ளும் போது, எதிர்கால நம்பிக்கையை மனதிலே வைத்துக் கொண்டு அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் போது, ஆண்டவருடைய பாடலே பங்கு பெறுவதற்கு எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது, நானும் பங்காளியாகிவிட்டேன் என்று சந்தோஷப்படும் போது உங்களாலே அவர் மகிமைப்படுகிறவராக இருக்கு. ஆகவே பொறுமை என்பது ஒரு சுமை அல்ல, அது ஒரு கடினமான காரியம், அது வேண்டாவிருப்பாக செய்யக்கூடிய காரியம் அல்ல, அது சந்தோஷப்பட வேண்டிய ஒரு காரியம், சந்தோஷத்தோடு செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அது பொறுமை என்னால் காண்பிக்க முடியவில்லை என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? பவுலப்போஸ்தலன் என்ன செய்தா? ஜெபம் பண்ணுகிறவராக இருக்கிறார். நாம் அதை ஆண்டவர் இடத்தில் சார்ந்து நாம் ஜெபிக்கிறவர்களாக காணும். தொடர்ந்து அடுத்த வாரத்தில் வேறொரு காரியம்